அப்ப என்ன நம்ம கையை தட்டிக்கிட்டே இருக்கோம். ஓஹோ இல்ல பழக்கம் பேசுவாங்க. அதுதான் பேசிட்டாங்க. பரவாயில்ல என்னென்ன ஆளுக்கு ஒரு யாரையா பார்க்காங்க. சும்மா தான் தூக்குவாங்க. நல்லா தைரியமா வச்சுட்டு நீ சின்ன பையனா இருக்கல அந்த இதுல எடுத்தாவது ஒரு கல்யாணம் முடியறது கூட வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமா ஆதிபராசக்தி பார்வதி நான் எதுக்காக வைசோதிச்சோம்னா தனியாருக்கு போது இப்படி ஒரு தெரியாம ஒரு தவறு நடந்திருக்கு. சரியாற்றிய குற்றத்தை பெரியாள் பொறுத்து இந்த கைலாச மலையே பார்த்து நானும் வேலையாடு பார்த்து நானும் வேலையாடு பார்த்து நானும் வேலையாடு எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? ஆடவர் இல்லாத ஆண் குழந்தை, கடவுள் இல்லாத கை குழந்தை, பார்வதி இதுக்கு அளவு காலக்கும் இப்பவும் கொடுத்தாங்க. அம்மா இப்ப கொடுத்தாங்க, ஊசி கொடுத்தாங்கல்ல. ஏன்னா காலமா இப்படி பிள்ளை யாருக்கும் கொடுத்தது கிடையாது.
ஆடவர் இல்லாத ஆண் குழந்தை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்லையே. ஏ பார்வதி, ஐயா. அகிலாண்ட ஈஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி. நீயே இப்படி கேட்டேன்னா கேட்கலாமா? குழந்தைக்காரி என்னதான் கேட்பாரு? அவர் எல்லாம் கேட்பாரு. நீயே இப்படி கேட்டேன்னா அவர் என்னதான் கேட்பாரு? எல்லாத்தையும் கேட்பாருங்க. ஏ பார்வதி, சரி. அவர் சொல்லுவாரு, அவளுக்கு கொடுத்துருக்கல்ல எனக்கும் தாங்கம்மா. எல்லாம் கண்டிப்பா குழந்தை வேணும் பாரு. அப்புறம் நான் உனக்கு கொடுத்த மாதிரி அப்புறம் அவளுக்கு கொடுப்பா. அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுதான். ஆனா அவர் கேட்க மாட்டாரு, அவளுக்கு கொடுத்துருக்க எனக்கும் தான் பாரு. பிறகு நீ கேட்பா, அவருக்கு கொடுத்துருக்க எனக்கும் தான் கேட்பாரு. ரெண்டு பேரும் கூடுவோமா? ஏன் பார்வதி, அதனால சரி. இன்னும் குழந்தை உனக்கு வேண்டாம். வேண்டாம். ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, இருக்குல்ல? ஆனா போல ஒரு பிள்ளை, அழகா ஒரு பிள்ளை, ஆமா. 2 குழந்தை இருக்கு. அந்த பிள்ளை போதாதா? பகவானே, ஐயா. 2 பிள்ளை கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஆனா போல இருக்கான் பாருங்க. ஆமாம்மா. அவன் எங்க போய் இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கா? தாயை போல பெண்ணு கேட்டு சரி. தண்ணிதோறும் போயிருக்கான். ஆமா. அவனை பார்க்கணும்னா சரி. தண்ணிக்கிற ஓரம் போகணும். ஓடி இருக்குது. அங்கதான் அவன் இருப்பான். ஆமா, முழுக்கடியில இருக்காரு. 2வது பிள்ளை இருக்கான வட்டியே முருகன். முருகன். அவன் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு புத்திருக்கும் தோறும் குமரனா இருக்கான். ஆமா, மலையில உட்காந்துருக்காரு. அவனை பார்க்கணும்னா 1008 படி இறங்கி வேலைக்கு இருக்கு. பகவானே, இந்த அடிப்படையே ஏற முடியாது. என் உடம்ப பாருங்க, 50 படி இறங்குமுன்னே தவிச்சு போவோம். 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவேன். ஆமா. வர நான் இன்னைக்கு படி ஏறுவேன். இன்னைக்கு ஏற பகவானே, ஐயா. அதனால இன்னைக்கு என்னால படியேறி பார்க்கவும் முடியாது. முடியாது. 2வது பிள்ளை என்னால பார்க்கவும் முடியாது. முடியாது. எனக்கு அந்த 2 பிள்ளையும் வேண்டாம். வேண்டாம். அதுக்குதான் இன்னொரு பிள்ளை, ஆடவர் இல்லாத ஆண் குழந்தை கேட்கேன். ஆமா. இதுதான் உன் பக்கத்திலே இருக்கும். ஏன் பார்வதி, அப்படிதான் நினைச்சிருக்காது. நினைச்சுதானே குளத்தையே கெடுக்கிறது. ஏன் பார்வதி, பிள்ளை எதுக்கு பக்கத்துல இருக்கும்? பக்கத்துல இருக்கா பிள்ளை தேவையில்லை. பக்கத்துல பிள்ளை இருக்குமாமா? பிள்ளை எனக்கு பக்கத்துல அப்பா சொல்லுவா போய் 3 வயசு வரை தான் பக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளையே பக்கத்துல இருக்காது. ஆமா. என் பார்வதி, வேண்டாம்னு சொன்னா நீ கேட்க போறது கிடையாது. கேட்க போறதே இல்ல. 8 நாளைக்கும் என்னை பிரித்து நீ இருக்க வேண்டும். உள்ளவங்க 8 நாள் இல்ல 80 நாளா இருக்கலாம். அதானே கேட்கணும். எத்தனை நாள் தானே இருக்க முடியாது. இருக்கலாம். உடனே 8 நாளைக்கும் சென்று சரி. யமுனை ஆற்றங்கரையை தவம் இருந்து ஆமாமா. 8வது நாளிலே ஏகவழி ஈராற்றமலையில வந்து பார்த்தா 32வது துணியில தூண்டாத மலையிலிருந்து சுடர் விட்டறியும். தெரிகிறது. விளக்கு முன்னால வந்து ஆமா. உன் முந்தானே ஏற்றி என்ன தூர் மூன்று சுடர் விடாமலாம். ஆமா. அப்படியே தான் அதை கூட்டி பிடிச்சேன்னா ஆனால் உனக்கு குழந்தை வர இடத்தேச்சி பாட்டு எடுப்பான். அந்த ஆதிபராசக்தி பாரதா தேவி சரி. குழந்தை வரமாக வாங்க வேண்டும் என்று அண்டவனதான் வணங்கி அண்டவனைதான் வணங்கி அம்மா ஆதிசக்தி ஆ
படித்தே இருக்கிறோம். ஆமா அந்த யமுனையாற்றங்கரையில ஆமா ஆதி பராசக்தி பார்வதி பார்வதி அவர் தங்கை சொப்பு கொடுத்தவை தங்கை சொப்பு கொடுத்தவை மாமியை என் முடிந்தவை அந்த மாமியை குவேலையல்லோ அவரை முடிந்த தேங்காவை ஆண்டவனை தானியே ஆண்டவனை தானியே அதை அறிய தேவா இருந்த இடத்தை விட்டு உட்காந்துருக்கா உன்னல உறங்க ஆமா உன்னல உறங்க அம்மா தவங்கிறது அதுதான் பார்த்துக்க சாப்பாட்டுக்கு பதிலா சங்கர நாமத்தை புசிக்கிறோம் சொல்லிவிட இருக்கா உண்பதற்கு பதிலாக உடையவன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் ஆமா அப்படிதான் இருக்கணும் அப்படி உடையவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஆமா சிவசிவா அரகர ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அதாவது சிவாய நம என்று சொன்னால் அபாயம் இல்லை அதுக்குதான் அந்த சிவாய நம என்று சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மனதுல எவ்வளவு புத்துணர்ச்சி வரும் தெரியுமா ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது உச்சரிப்பா சொல்லணும் ஒரு சும்மா நீ பாட்டுக்க சிவாய சிவாயங்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது உள்ள அத்தனை நரம்புகளும் வேலை செய்யும் ஆமா அவர் கூட பொம்பளை நாமமா தான் சொல்லுவார். அப்படி ஆண்டவன் நாமத்தை சொல்லிக் கொண்டு